ओम दत्पुरुषाय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो महा गणपतियाय प्रचोदयात्। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनियाय च राहु केतुवे नमो नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके नमो नारायणी नमस्तुतो। शक्ति शिवमे पोற்றி சக்தி சிவமே போற்றி அம்மா. இன்னைக்கு நமது பொன்னியம்மன் தில்லைக்காளி அவதாரத்தில் அற்புதமான காட்சி தராங்க. எல்லாரும் தொட்டு சேவிச்சுக்குங்க. அதே போல் தில்லையம்மன் சாதாரண காளி அல்ல, எல்லா வதங்களுக்கும் எல்லா உபதாசருக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காளி அவதார புருஷின்னு சொல்லுவாங்க. அந்த தில்லைக்காளியுடைய குங்குமக்காளி தில்லைக்காளின்னு சொல்லக்கூடிய அவதாரத்தில் இன்னைக்கு நமது பொன்னியம்மன் காட்சி தராங்க. இன்னைக்கு யாராரு பக்தர்கள் பொன்னியம்மனுடைய குலதெய்வக்காரவங்க இல்லை பக்தர்கள் யார் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த குங்குமத்தை எல்லாரும் வாங்கி கொண்டு போங்கம்மா. குடும்பத்தில் எல்லாரும் திலக வச்சுக்குங்க. காரணம் என்ன, இந்த தில்லைக்காளி அவதாரோடைய குங்குமம் அற்புத சக்தி. காரணம் என்ன, நான் சில மந்திரங்கள் சொல்லி அம்பாளுக்கு இந்த அலங்காரத்தை செய்யப்பட்டிருக்கு. எல்லோரும் வந்து இன்னைக்கு இந்த குங்குமத்தை வாங்கிக்கோங்கம்மா. சக்தி சிவமே போற்றி, சக்தி சிவமே போற்றி. இதில் இந்த குங்குமத்தினுடைய ஒரு அற்புத நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் படிப்பு தன்மையில் மந்தத்தன்மையில் இருந்தாலோ அல்லது நல்ல குடும்பத்தில் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவங்களுக்கு அதுமாரி இருக்கக்கூடியதுக்கு, அதேமாரி குடும்பத்தில் விட்டு யாராவது விலகி இருந்தாங்கன்னா அவங்க சேர்வதற்கு, கடன் தொல்லை, இது எல்லாத்துக்கும் இந்த தில்லை அம்மனுடைய குங்குமம் பேசும் சொல்லுவா. எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்கம்மா. சக்தி சிவமே போற்றி, சக்தி சிவமே போற்றி. இன்றைக்கே வந்து வாங்கிக்கோங்க. சக்தி சிவமே போற்றி.